எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். ரீசெண்டாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோ வந்தோடனையும் ஒரு பிளான் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தாங்க. அந்த பிளானை பார்த்தோன்னே கண்டிப்பாக எனக்கு அந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். குழி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, புரியுதுங்களா? குழி கணக்கு, மனை அடி சாஸ்திரம், இத்தனை அடி உயரம் இருந்தால் இந்தந்த பலன், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இது சரியா அப்படிங்கிறத முக்கியமாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஏன் நான் இந்த வீடியோ ஆக்சுவலி ஒரு அன்பிளான்டு வீடியோ. திடீர்னு எனக்கு யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை எனக்கு போடணுன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ குழிக்கணக்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால், நிறைய டீப்பாலாம் போக வேண்டாம், ஸ்மால் ஒரு இன்ட்ரோ மாதிரி. குழிக்கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 34x34 இன்ச்சஸ்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, 36x36ன்னு இன்னொரு குரூப் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில வாசல்கள் இந்த கணக்கில் அமைக்கும் பொழுது அந்த வாசல் யானை மனை, பசுமனை, சிம்ம மனை, இந்த மாதிரியான மனைகள்லாம் அது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும். இதில் இந்த நாய் மனை, அந்த வேறு ஏதோ மனையெல்லாம் சொல்லுது, நாய் மனை, இந்த புறா மனை, இந்த மாதிரிலாம் அது தவறு அப்படின்ற மாதிரியும் அந்த இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இதில் என்னுடைய கருத்து என்ன, அதே மாதிரி ரவிரமணா சார் அவரோட புக்கில் என்ன கொடுத்துருக்காரு மனையடி சாஸ்திரத்தை பற்றி அப்படிங்கிற விஷயத்தை நான் ஓப்பனாக இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு வீடியோ, புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்துவை ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வாஸ்துங்கிறது ஒரு பஞ்சபூதங்கள் சீர்வர இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் வாஸ்து. இதை தாண்டி வாஸ்துங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது, அதனால தான் வாஸ்துவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு ஒத்திசைவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஒரு செவ்வகமாக, ஒரு சதுரமாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். நீங்கள் அதை மாற்றும் பொழுது, ஒரு பக்கம் மட்டும் இழுக்கும்போது, இன்னொரு பக்கங்கிறது அதனுடைய சமநிலை குறையும் பொழுது அதை சார்ந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு குறைந்து கிடைக்குது. இவ்வளோ தான் வாஸ்து. ஸோ எல்லாத்தையும் ஒரே சீராக ரொம்ப டிசைனிங், ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ உள்ளே வந்ததோ அப்போ தான் நம்மளுடைய வாஸ்துங்கிறது சீர்குலைந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆர்கிடெக்சரல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்கில் டிசைனு, இன்டீரியர்ஸ், இப்படி நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நிறைய நம்மளோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நம்ம இழந்தோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா? வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னா இதுதான், எல்லாமே ஒரே சமன்பாடான சீரான நிலையில் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான லாஜிக். நீங்கள் வாஸ்துன்னு அடிப்படையான விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே ரொம்ப ஷார்ப்பாக தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? இவ்வளோ தான் வாஸ்து. இப்போ இதில் இந்த மாதிரி குழி கணக்குகள், மனையடி சாஸ்திரம், இத்தனை அடி இருந்தால் இந்த மாதிரி இன்றைக்கி கூட இந்த என்னென்னா என்னோட ஒரு கிளையண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, காரு எனக்கு டோரு சார் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் 7 அடி தான் வருது, அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலான் இருக்கேன், ஒரு 7.5 அடி வச்சுக்கலான் இருக்கேன், ஏன்னா கார் உள்ளே போய் டோர் ஓப்பன் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்காது. 7.5 அப்படின்னு அது நல்ல நம்பரா, அது ஒரு நெகட்டிவான நம்பர் இல்லை இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பரில் அது சிறப்பு, இந்தந்த அடியில் அது அந்த மனை ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹைட்டாக இருந்தால் அவன் அரசாழ்வான். இப்போ சிம்ம மனை, அந்த வீடியோவில் இதை தான் சொல்லியிருக்காங்க, சிம்ம மனையை சூஸ் பண்ணால் நீங்கள் பொலிட்டிக்கல் கெரியரில் ரொம்ப உயரத்தை பிடிக்கலாம், அது அரசாளும் யோகத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லிவிட்டு, அந்த வீடியோவில் என்ன பிளான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே நான் காமிக்க போகிறேன். ஸோ இது யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவோ இல்லை, யாரையும் டார்கெட் பண்ணுற வீடியோவோ இல்லை, ஒரு தனி நபரை அவங்கள பற்றி ஒரு இழிவாக பேசக்கூடிய வீடியோங்கிறது இல்லை. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சிம்ம மனை, இந்த கருட மனை, இதெல்லாம் நான் தரேன்னு சொல்லிட்டு நான் அந்த சேனலில் இப்போ எல்லா பிளான்ஸும் பார்க்குறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு வெட்டின ஒரு பிளான் தான். ஸோ பாருங்கள், அந்த யூடியூப் வீடியோலேருந்து நான் எடுத்த ஒரு ஸ்னாப்ஷாட்டு தான் இது. எப்படி பிளான் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரியான பிளான்கள் முற்றிலும் தவறு. இந்த மாதிரி பிளான்லாம் வீடுகள் நம்ம அமைத்தோமே ஆனால் வடகிழக்கு மூளையான்றது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கட் ஆகி நார்த் ஈஸ்டே காணும். இங்கே இந்த மாதிரி என்ன மனையாக வந்தாலும் சரி, சிம்ம மனையாக வந்தாலும் சரி, கருட மனையாக வந்தாலும் சரி, எந்த மனையாக வந்தாலும் ₹1 கூட இந்த பிளான் பிரோஜனம் நமக்கு அளிக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நம்ம அமைக்கும்போது உள்ள அந்த வீட்டுக்கு குடி போகும்பொழுதே அங்கே இருக்கும் ஆண் நபர்கள்ங்கிறது கம்ப்ளீட்டாக வலு இழந்த நிலைமையில் ஒரு பெண்மனையாக மாறி இந்த வீட்டில்
நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து சீராக இல்லாத ஒரு அமைப்பை தந்துவிடும். ஸோ இந்த மாதிரி தயவு செய்து குழிக்கணக்கு, இந்த மனையடி சாஸ்திரம், இந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது இப்படின்ற மாதிரியெல்லாம் போகாதீர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். இந்த ராசிக்கு இந்த வீடு பெஸ்ட்டு அப்படிங்கிறது அதை விட முற்றிலும் தப்பான கருத்து. ஏன்னா உங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே ஒரே ராசியாக வர மாட்டேங்க. முதல்ல ராசி அடிப்படையில் பார்க்குறதே தவறு. இப்போ நீங்கள் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் லக்னத்தின் அடிப்படையில் நீங்கள் வீடு அமைச்சிங்கனாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரே லக்னமாக வரீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ ராசிக்கும் வீட்டுக்கும் மனையடி சாஸ்திரத்திற்கும் நம்ம வாஸ்துப்படி அமைக்கக்கூடிய வீட்டிற்கும் குழிக்கணக்கிற்கும் நம்ம அமைக்கக்கூடிய வீட்டிற்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. வீடுங்கிறது என்ன ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாசிட்டிவாக. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக ரேஷ்னலாக ஒரு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக வாஸ்துங்கிறது வந்து உங்களுக்கு பிடிபட்டுரும். அவ்வளோதான், புரியுதுங்களா? எந்த மூலையும் வெட்டாமல் அழகாக ஒரு செவ்வகமாக ஒரு சதுரமாக அழகாக பிளான் பண்ணி நீட்டாக அந்த எந்த இடத்துல பாரம் வரணும், எந்த இடத்துல என்ன தன்மை இருக்குது, எந்த இடத்துல மண் தன்மை இருக்குது, எந்த இடத்துல காற்றுக்கான அந்த வாயு தன்மை இருக்குது, எந்த இடத்துல அக்னிக்கான தன்மை இருக்குது, எந்த இடத்துல அடுப்பு கரெக்டாக வரணும், இந்த மாதிரி கரெக்டாக சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வீடுங்கிறது அவ்வளோ அழகாக வாஸ்துங்கிறது வந்து அது இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வீட்டை சுற்றி அழகாக நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் செவரை போட்டுட்டோம் அப்படின்னாலே அதை விட வாஸ்துங்கிறது எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் வாஸ்து, புரியுதுங்களா? இதை வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிட்டு குழிக்கணக்கு பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் மனையடி சாஸ்திரம் பார்க்குறது, இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக வந்து லக்கியாக வீடு கட்டுறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல பிளாட்டுகள் இருந்தும் அதை வந்து சவுத்து சைடு மாற்றி அமைக்கிறது, நார்த் பிளாட்டை சவுத்துக்கு மாற்றுறது, இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான அப்ரோச். இந்த மாதிரி வந்து தயவு செய்து எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணாதீங்க. இன்னொன்று இது ஏன் நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து வீடியோஸ் போடும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணி அதை எப்படி நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், நான் வந்து ரொம்ப சீனியர், எனக்கு வந்து 55 வயசு ஆகுது, நீங்கள் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஜூனியர், இப்படியெல்லாம் வந்து கருத்து தெரிவித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் அது வந்து மோஸ்ட்லி இக்னோர் பண்ணிவிடுவேன். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்த வீடுகளில் நிறைய தவறான அமைப்புகளை வடிவமைத்து கொடுத்திருக்கும் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வயது உள்ள நபர்கள் தான், புரியுதுங்களா? அவங்களோட ஏஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 55, 50 இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருக்கீங்க, புரியுதுங்களா? நார்த் ஈஸ்ட் வந்து நல்லா இழுத்துருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல நார்த் ஈஸ்ட்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு நார்த் வெஸ்ட் மூளையவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி காலி பண்ணுறது, அது இந்த மாதிரி பண்ணப்போ அவங்களுக்கு பேங்க்கில் நிறைய கடன் வச்சு அவங்க பிஸ்னஸே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேங்கி இருக்க ஒரு நிலைமை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்த்தது, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய அனுபவங்கள் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாரையும் வந்து நான் குறை சொல்லவோ ஒருத்தர் மேலே வந்து சரி நீங்கள் இப்போ உங்கள் வயதானவர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி யாரையுமே ஒரு தனி நபரை நான் டார்கெட் பண்ணி இந்த வீடியோ போடலை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாஸ்திரம் வேற, நீங்கள் வாழக்கூடிய அந்த அடிப்படையான வீடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய பேலன்ஸுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. வாஸ்துங்கிறது பேலன்ஸ் ஆஃப் இந்த பஞ்சபூதங்கள் தான். வாஸ்து அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங், வாஸ்து அப்படிங்கிற இந்த டேர்முக்கு என்ன மீனிங், இந்த மாதிரியெல்லாம் பார்க்காம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களே லாஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை அணுகி சமன்பாடான நிலையில் நல்ல பகுத்தாய்வு பண்ணி நீங்கள் ஒரு வீட்டை அமைச்சிக்கிறது தான் வந்து ஒரு சிறந்த விஷயமே தவிர, வயதிற்கும் ஒரு வயது கம்மியாக இருந்தால் வாஸ்து சொல்லக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு கருத்து வச்சு அந்த மாதிரி பெரிய விஷயங்கள், இந்த நான் கருடமனை தரேன், சிம்மமனை தரேன், அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலில் நான் கெரியரில் நான் ரொம்ப சக்சீட் பண்ணி தரேன், இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் போர்ஷனே நார்த் ஈஸ்ட் மூலையவே வந்து தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அடிப்படையாக வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஜிக்கலாக அணுகி அந்த விஷயத்தை உள்வாங்கும் பொழுது தான் அதனுடைய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நானே வந்து வாஸ்துங்கிறது ரொம்ப நாளாக ஒரு 7 இயர்ஸாக நான் பார்த்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நிறைய ரிசல்ட்ஸுங்கிறது வந்து வரல. ஆனால் நான் எப்போ ரவிரமணா சாரை சந்திச்சனோ அவர் கொடுத்த பல பாயிண்டர்ஸ் தான் வந்து எனக்கு உதவி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் ஒரு விஷயம் கூட மாறல அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தையும் கடந்த ஒரு நிலையில் இந்த வாஸ்துங்கிறது இருக்குது. வாஸ்து ரீதியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக எந்த பரிகாரமும் தேவையில்லை, கோயில் இந்த சாஸ்திரம் எதுவுமே தேவையில்லை, எந்திரம் மந்திரம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள்ங்கிறது வந்து இருக்குது.
இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் முக்கியமாக என்னோடது. அதே மாதிரி வந்து வயது கம்மியாக இருந்தால் அவங்க வந்து வாஸ்து பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய தேடல், ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான எத்தனை வீடுகள் அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் வந்து ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு இந்த கலை போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்குது, புரியுதுங்களா? அது அந்த யாருக்கு யாருக்கு என்னென்ன புரிதல் வரணும் அப்படிங்கிறது நாம் வந்து தீர்மானிக்கிறது இல்லை. பிரபஞ்சம் அதற்குரிய நபர்களை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கலை கொடுக்குது. ஸோ இதில் வந்து நான் பெரியவன் நீங்கள் பெரியவங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையான விஷயங்களை தாண்டி இந்த வாஸ்துங்கிற விஷயம் மக்களுக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக போய் சேருது, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறத அடைகிறோம், இதுதான் வந்து முக்கியம். நம்ம இதெல்லாம் ஏன் பார்க்குறோம், நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். ஸோ அந்த விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். உங்கள் பாலன்.